அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டியூட் கம்ப்ளீட் அட்மிஷன் ப்ராசஸ்லாம் வீடியோ பண்ணிகிட்ருக்கிறோம். அந்த வரிசையில் ஸ்டூடெண்ட்ஸ் வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸோடைய டவுட்ஸும் கிளியர் பண்ணிகிட்ருக்கிறோம். பர்டிகுலராக இந்த 2021 கவுன்சிலிங் முடிய போகிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ காலேஜஸ் ஓப்பன் சொல்லிட்டாங்க ஏப்ரல் 18ஆம் தேதி. ஸோ அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது, என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத டவுட் கேட்டிருக்காங்க. அதை பற்றின அந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் வீடியோவில் பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 18 ஓப்பன் பண்ணுறாங்க. அன்றைக்கி ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமு, அதாவது காலேஜஸ் எப்படி இருக்கணும், அங்கே பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, டைம் டேபிள், சிலபஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஃபீஸ் கட்டுறது, இப்போ அதாவது ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அன்றைக்கி நடக்கும். அடுத்தது ஹாஸ்டல் ஃபார்மாலிட்டிஸு. ஹாஸ்டலுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனோட டெபாசிட் என்ன, மெஸ் ஃபீஸ் என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் ஹாஸ்டலில் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அதில் வரும். ஹாஸ்டல் பற்றி அன்றைக்கே சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் ஹாஸ்டலுக்கு எப்போ முன்னாடியே போகணுமா, ஏப்ரல் 16-17 போகலாமா அப்படின்லாம். ஸோ நீங்கள் எங்கே காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி பேசுனீங்கன்னா அவங்க கரெக்டாக இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இருக்குது ஒருவேளை ஹாஸ்டலுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணதாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபீஸ் எவ்வளோ, டெபாசிட் எவ்வளோ பண்ணணும், என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், மொபைல் ஃபோன் அலோடா, ட்ரெஸ் கோட் என்ன, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. கேட்டுட்ருக்கிறீங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அந்தந்த காலேஜ் இதில் ஏன் காலேஜை காண்டாக்ட் பண்ண சொல்கிறேன்னா, கொஞ்சம் வித்தியாசப்படும். ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒரு மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு. அதனால தான் உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட்டாக இருக்கோ அவங்கள கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. இது ஹாஸ்டல் பற்றின ஃபார்மாலிட்டிஸ் ப்ளஸ் ட்ரெஸ் கோடு கூட அப்படி தான். யூனிஃபார்ம் கம்பல்சரி இருக்கும். என்ன கலர் எப்படிங்கிறது அந்த காலேஜுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு டே போகிறீங்களே அப்போவே சொல்லுவாங்க. காலேஜ் நீங்கள் யூனிஃபார்ம் வாங்கிக்கிறதா, இல்லை அவங்க கொடுப்பாங்களா, இல்லை அது ஃபீஸ் இன்க்ளூடடா அப்படிங்கிற டீட்டெயிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இருக்குது அதுக்கு முன்னாடி எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நாள் போங்க, மற்ற விஷயங்கள் எல்லாம் தெரிய வரும். இருக்குது அதே மாதிரி தான் சொன்னேன். இப்போ ட்ரெஸ் கோடு சொன்னால், ஹாஸ்டல் ரூல்ஸு சொன்னால், ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸு, அடுத்ததாக அந்த டேஸ் கலராக ஹாஸ்டலர் அப்படின்னு சந்தேகம் வருது. பொதுவாக அக்ரிகல்ச்சர் காலேஜ் எல்லாமே ஹாஸ்டலில் தான் இது தங்கி படிக்கிற மாதிரி இருக்கும், ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம்னால அதுவும் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதுனால நினச்ச நேரம் பார்க்கலாம். ஈவன் உங்களுக்கு கிளாஸ் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும், இல்லை சீக்கிரம் வர சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ஹாஸ்டல் தான் பெஸ்ட்டு. ஸோ அதுக்கு என்ன டீட்டெயில்ன்றது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரே விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, எந்த காலேஜ் அலாட்டாக இருக்கோ அந்த காலேஜை காண்டாக்ட் பண்ணிங்க, இல்லை பக்கத்தில் இருந்தால் போய் கூட பார்த்துட்டு வாங்க, பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த தகவல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.